நான் ஐஏஎஸ் ஆக வேண்டிய பொண்ணு. ஒரு தடவ குடிச்சேன். அதனால வாழ்க்கையே மாறி போச்சுன்னு சொல்லிருக்காங்க கஸ்தூரி. பிரபல நடிகை கஸ்தூரி சமீபத்துல குடுத்த பேட்டி ஒண்ணு இணையத்துல வேகமா பரவிக்கிட்டு வருது. அந்த பேட்டியில அவங்க தன்னோட சினிமா வாழ்க்கை, கல்யாணம், தனிப்பட்ட அனுபவங்கள், சமூக கருத்துக்கள் அப்படின்னு பல விஷயங்கள மனம் திறந்து பேசியிருக்காங்க. நடிகை கஸ்தூரி பேசுறப்போ பொதுவா சினிமா நடிகைகளுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்காது. நல்ல மாப்பிள்ளை கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னோட வாழ்க்கையிலேயே நடந்துச்சு. எனக்காக பல வருஷங்கள் மாப்பிள்ளை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் கலப்பு திருமணம் நடந்துச்சு. நடிகைகள் அப்படின்னு சொன்னாலே இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு முத்திரை எல்லாருக்கும் இருக்குது. ஆனா நெஜத்துல அப்படி கிடையாது. நான் சினிமாவுல கவர்ச்சி டான்ஸ் ஆடியிருக்கேன். சத்யராஜ் கிட்ட அல்வா வாங்குறது மாதிரி நடிச்சிருக்கேன். ஆனா அது சினிமா. நிஜ வாழ்க்கை வேற. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. அந்த கனவு நிறைவேற கொஞ்சம் காலமாச்சு. ஆனா இப்போ நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ந்து அவங்க பேசுறப்போ, மது குடிக்கிறது உடல் நலத்துக்கு கேடு. அதை யாருமே குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். என்னோட வாழ்க்கையில ஒரே ஒரு தடவ நான் குடிச்சிருக்கேன். அதுவும் நண்பர்கள் வற்புறுத்தி ஒரு சபதத்துக்காக. அதோட டேஸ்ட் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் குடிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணவே இல்ல. நான் ஏன் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்றேன்னா, குடிக்கிறவங்க அவங்களோட சுயமரியாதைய இழக்குறாங்க. குடிக்க பணம் இல்லாம பிச்சை எடுக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. நேத்து முன்தினம் நான் கார்ல போயிட்டுருந்தப்போ, சிக்னல்ல நின்னப்போ ஒருத்தர் வந்து கதவ தட்டுனாரு. நான் செல்ஃபி கேட்பாரு அப்படின்னு நெனச்சேன். ஆனா அவரு ஒரு ரூ. 100 குடுங்க அப்படின்னு கேட்டாரு. பார்த்தா உடனே தெரியும் குடிக்க தான் கேட்கறாருன்னு. இதெல்லாம் தேவையா? குடும்பத்தையும் கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு தன்னோட அனுபவத்த பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சினிமாவுக்கு வரல அப்டின்னா, நான் கண்டிப்பா வேற மாதிரி இருந்திருப்பேன் அப்டின்னு சொல்றாங்க. அது பெருமைக்காக சொல்றதில்ல. உண்மையிலேயே அவங்களோட கனவு என்னோட வீட்ல என்ன ஐஏஎஸ் அதிகாரியா பார்க்கணும் அப்டிங்கிறது தான். அதுக்காக தான் நான் ரெடி ஆயிக்கிட்டு இருந்தேன். ஆனா எதிர்பார்க்காத சூழ்நிலையில தான் சினிமாவுக்கு வந்துட்டேன். எனக்கு எந்த பின்புலமும் இல்லாம தான் வந்தேன். இப்ப கூட பல பேரு, "நீ ஐஏஎஸ் ஆகணும். நீ ஐஏஎஸ் ஆகணும்னு இருந்த பொண்ணு" அப்டின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ அரசியல் விஷயங்கள் பேசுறத பார்த்து தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நடிகை கஸ்தூரி.